சாம்பியன்ஸ் டிராபி பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து ஓய்வு முடிவை அறிவித்த சீனியர் வீரர்கள். கிரிக்கெட் உலகில் பெரும் பரபரப்பு. அதிர்ச்சியில் உறைந்து போன பிசிசிஐ. அதாவது நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற மறுநாளே முக்கியமான அறிவிப்பு வெளியானது. அதாவது ஓய்வு குறித்து இந்திய அணியின் மூத்த வீரர்கள் ஆன விராட் கோலியிடமும் ரோஹித் சர்மாவிடமும் ரவீந்திர ஜடேஜாவிடமும் நேற்றைய தினம் மறைமுகமாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர்கள் பதிலளித்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது விராட் கோலியை பொறுத்தவரையில் தங்களது கடமை முடிந்துவிட்டது என்றும் இருக்கும் வரை சிறப்பாக செயல்பட்டோம், இனிமேலும் சிறப்பாக செயல்படுவோம். ஆனால் அடுத்த தலைமுறையினர் நிறைய பேர் காத்து இருக்கின்றனர், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஓய்வு முடிவு எடுக்கப் போவதை பற்றி சூசகமாக தெரிவித்திருந்தார் விராட் கோலி. அதே போலதான் ரோஹித் சர்மாவும் கூட கடந்த சில மாதங்களாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்தார். இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில்தான் பேக் டு ஃபார்முக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை கைப்பற்றி அசத்தி இருக்கிறார். எனவே இந்த சந்தோஷமான தருணத்தில் ஓய்வை அறிவிக்கும் மனநிலையில்தான் ரோஹித் சர்மா இருக்கிறார். அதற்கு காரணம் ஓய்வு குறித்து சூசகமாக பேசிய ரோஹித் சர்மா மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து எழுவது என்பது பல வருடங்கள் நடக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகும் அதை ஒருவரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்பது சரியாக இருக்காது என்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பணியில் இறுதி கட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதை வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் முடிக்க வேண்டும் என்றுதான் நான் உட்பட பலரும் எதிர்பார்க்கிறோம் என்று ரோஹித் சர்மா கூறியிருந்தார். இவர்களைப் போலவே KL ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் உட்பட அவர்களும் கடந்த சில மாதங்களாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்று வந்தனர். எனவே இவர்களும் இந்த இறுதிப் போட்டிக்கு பிறகு பேசும்போது நீண்ட தூரம் ஓடிவிட்டோம், இப்போது இளைப்பாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறோம், அது குறித்து விரைவில் முடிவெடுப்போம் என்று சிம்பிளாக பதிலளித்து இருந்தனர். எனவே நேற்றைய இமாலய சரித்திர வெற்றிக்கு பிறகு இந்திய அணியில் முக்கியமான 4 சீனியர் வீரர்களும் ஓய்வு முடிவை எடுக்கும் மனநிலையில் இருக்கின்றனர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஜடேஜா உட்பட இவர்களில் எந்தெந்த வீரர்கள் தற்போது ஓய்வை அறிவிக்கலாம் என்றும் எந்தெந்த வீரர்கள் ஓய்வை அறிவிக்க வேண்டாம், தொடர்ந்து இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அனைவரின் திறமைகளும் தற்போது வரை இளம் வீரர்களை மிஞ்சும் அளவுக்குத்தான் இருந்து வருகிறது. ஒரு சில நேரத்தில் எப்படிப்பட்ட வீரர்களும் அவுட் ஆஃப் ஃபார்மில் விளையாடுவது என்பது இயல்பான விஷயம்தான். எனவே அதை வைத்து பார்க்கும்போது இத்தகைய வீரர்கள் இன்னும் சில வருடங்கள் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்பது இந்திய ரசிகர்களின் பொதுவான கருத்தாகும். எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.